வணக்கம். செம்பக மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வாசிப்பவர் தார்பிகா ஸ்ரீபதி. இன்று முதல் படிப்படியாக மழை குறைவடையும். இந்த வருட விபத்துகளில் 82 பேர் பலி. பால்மாவின் விலை குறைவடைகின்றது. மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது. மாவட்ட செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். இன்று யாழ் வருகை தரும் ஜனாதிபதி. போர் பதட்டம், வெளியேறும் அமெரிக்க இராணுவம். இனி பிரதான செய்தி அறிக்கை. நாட்டில் காணப்படும் மழையுடனான வானிலை இன்று முதல் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் விலை 125 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் இந்த புதிய விலை அமுலாகும் என வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வருடத்தில் கடந்த 13 நாட்களில் இடம்பெற்ற 77 விபத்துகளில் 82 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WGA சேனாதீரா தெரிவித்துள்ளார். இவ்வாறு இடம்பெற்ற விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமையால் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 13 நாட்களில் மாத்திரம் 77 பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளின் விளைவாக மொத்தம் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் ஜனவரி தொடக்கம் மார்ச் மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தை 11.57 அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின் கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாதிருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தைப்பொங்கல் திருநாளான இன்று வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரவுள்ளார். இந்த விஜயத்தின் போது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் பங்கேற்க உள்ளார். இன்று முற்பகல் 10 மணியளவில் மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தரும் அவர் கொன்னையன் குடியிருப்பு காற்றாலை மின் திட்டத்தை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கும் நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார். பதுளை மாவட்ட செயலகத்தில் 3 குண்டுகள் இருப்பதாக வந்த அனமதேய தொலைபேசி அழைப்பை ஏற்ற போலீசார் ஊழியர்களை வெளியேற்றி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர். அடையாளம் தெரியாத நபர் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு முன்னர் குண்டுகள் வெடிக்கும் என்று அழைப்பு விடுத்ததாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட செயலகத்தில் குண்டுகள் இருந்ததாக மேலும் கூறப்பட்டது. ஈரானில் போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை ஒடுக்குமுறைக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இராணுவ நடவடிக்கை எடுக்க பரிசீலித்து வரும் நிலையில் கட்டாரில் உள்ள அல் உடைத் விமான தளத்திலிருந்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தனது படைகளை திரும்ப பெற தொடங்கியுள்ளன. மத்திய கிழக்கின் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உடைத் சுமார் 10,000 அமெரிக்க வீரர்களும் 100 பிரித்தானிய வீரர்களும் பணியில் உள்ளனர். ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி, தற்போது நிலவும் பிராந்திய பதட்டத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வீரர்கள் வெளியேற்றப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செம்பகம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.